Hello everyone, this is Balaji. இப்போ எப்படி எக்ஸலில் ப்ராக்ரஸ் பார் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ப்ராக்ரஸ் பார்னால் என்னென்னா, இப்போ இதில் டாஸ்க்லாம் ஒரு 10 டாஸ்க் இருக்குது. இந்த 10 டாஸ்க்கோட செக் பாக்ஸை கிளிக் பண்ணுறது மூலிமா நீங்கள் பார் வரும். ஓகே, அது இப்போ ஒரு செக் பாக்ஸ் கிளிக் பண்ணால் 10% வரும், 2 செக் பாக்ஸ் கிளிக் பண்ணால் 20%, 3 செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா 30%, அப்புறம் 4 செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா 40% வரும். இப்போ இது எப்படி வர வைக்கிறது அப்படின்ட்டு, எப்படி இந்த ப்ராக்ரஸ் பார் க்ரியேட் பண்ணுறது அது பார்க்கலாம். அது நான் ஷீட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா, இதில் இதேமாரி ஒரு இது எடுத்துக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா டாஸ்க் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா அப்புறம் இங்கே ஒரு கலர் வச்சுருக்கேன். அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா இப்போ செக் பாக்ஸ் முதல்ல ஆட் பண்ணும். அதுக்கு பார்த்திங்கன்னா டெவலப்பர் டேப்னு ஒரு டேப் இருக்கும். இந்த டாப் ஆஃப் த எக்ஸலில் பார்த்திங்கன்னா டெவலப்பர் டேப் இருக்கும். இந்த டேப் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ டாப் ஆஃப் த லிங்கில் கொடுக்குறேன், எப்படி எனேபிள் பண்ணணும் அப்படின்ட்டு டெவலப்பர் டேப்பு. இப்போ இதில் டெவலப்பர் டேப் போனீங்கன்னா இதில் இன்சர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் செக் பாக்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி எந்த செல்லில் வேணுமோ அங்கே ட்ராக் பண்ணணும். ட்ராக் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணி சென்டராக வச்சுக்கிறேன். இதில் டெக்ஸ்ட் செக் பாக்ஸ்ன்னு இருக்கும். இந்த டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணிடுறேன். டெக் பாக்ஸ் ரிமூவ் பண்ணி டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணியாச்சு. இது எவ்வளோ சைஸ் வேணுமோ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணி செட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா செக் பாக்ஸ் செட் பண்ணியாச்சு. இப்போ இந்த செக் பாக்ஸில் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கண்ட்ரோல் ஃபார்மேட் கண்ட்ரோல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். ஃபார்மேட் கண்ட்ரோல் கிளிக் பண்ணால் இந்த டேப் ஓப்பன் ஆகும், ஃபார்மேட் கண்ட்ரோல் டேப்பு. இதில் பார்த்திங்கன்னா இப்போ செக் பாக்ஸ் டிக்கானா என்ன ட்ரூன்னு வரும். அது எந்த செல்லில் ரெஃபர் ஆகணும்னு சொல்லிட்டு இங்கே கொடுக்கணும். இப்போ 3D ஷேப் வேணும்னா 3D ஷேப் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ செக் பாக்ஸ் டிக்கான எந்த செல்லில் ட்ரூ வரணும் அப்படின்ட்டு செல் லிங்க் அது கொடுக்கணும். அது இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா லிங்க் வரும். இதில் நான் நெக்ஸ்ட்டு செல்லில் லிங்க் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ செக் பாக்ஸ் 3D வியூவில் செட் ஆகிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பக்கத்தில் ட்ரூன்னு வரும். செக் பாக்ஸில் அன்செக் பண்ணிங்கன்னா ஃபால்ஸுன்னு வரும். இப்போ இந்த செக் இப்போ ப்ராக்ரஸ் பார் க்ரியேட் பண்ணோன்னா, இப்போ இந்த செல்லுக்கு நம்ம வேல்யூ கொடுக்கணும். இந்த செல்லுக்கு வேல்யூ கொடுக்கணும். அதனால் என்ன பண்ணிக்கிறேன், இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டைப் பண்ணுறேன். ஈக்குவல் டைப் பண்ணி இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் லாஜிக்கல் டெஸ்ட்னால் இது கண்டிஷன் கொடுக்கறது. இப்போ இந்த பாக்ஸில் ட்ரூவாக இருந்தால் 1ன்னு வரணும். ட்ரூ வேல்யூ 1ன்னு வரணும். அதே ஃபால்ஸாக இருந்ததுன்னா 0ன்னு வரணும். அந்த இதை கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இஃப் கண்டிஷனை. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா இங்கே செக் பாக்ஸ் இந்த செல்லுக்கு நம்ம 0ன்னு செட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே கிளிக் பண்ணிங்க செக் பாக்ஸு 1ன்னு மாறும். செக் பாக்ஸு அன்கிளிக் பண்ணிங்கன்னா 0ன்னு மாறும். இப்போ இதை எல்லா செல்லுக்கும் நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு எல்லா செல்லுக்கும் ட்ராக் பண்ணிக்கிறேன். எல்லா செல்லுக்கும் வந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த செல்லை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா செல்லுமே செலக்ட் ஆகும். அதனால் நம்ம செல் ரெஃபரன்ஸ் மாற்றணும். ஏன்னா எல்லா செல்லுமே இந்த செல்லில் ரெஃபரன்ஸாக இருக்குது. இந்த எல்லா செக் பாக்ஸும் இந்த செல்லில் ரெஃபரன்ஸாக இருக்குது. அதனால் நம்ம இதை மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ அடுத்த செக் பாக்ஸ் ஃபஸ்ட்டு இதை அன்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த செக் பாக்ஸ் எடுத்து ஒரு ஃபார்மேட் செல் கொடுத்து இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த செல்லை ரெஃபரன்ஸ் பண்ணணும். அதனால் பார்த்திங்கன்னா இது டீத் காலம் 4th ரோ. அதனால் டீத் காலம் 4th ரோ கொடுத்துக்கிறேன். இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். அதுமாதிரி எல்லா செக் பாக்ஸுக்கும் அதேமாதிரி செல்லை மாற்றணும். இப்போ இந்த செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த செல் மட்டும் சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த இது செக் பண்ணிங்கன்னா எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஏன்னா இது எல்லா செல் இந்த செக் பாக்ஸ் எல்லா செக் பாக்ஸும் இந்த செல்லில் ரெஃபரன்ஸாக இருக்குது. அதனால் இந்த செல்லை கிளிக் பண்ண சொல்ல இந்த செல் ரெஃபரன்ஸாக இருக்கிறதுனால எல்லா செக் பாக்ஸும் மாறுது. இப்போ எல்லா செக் பாக்ஸையும் மாற்றணும். இப்போ எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். இப்போ டி இந்த செல்லை ரெஃபரன்ஸ் பண்ணும். அப்புறம் D5 அடுத்தது மாற்றிக்கலாம்.
D6 அது மாதிரி எல்லா செல்லையும் மாற்றிக்கிறேன். எல்லா செல்லும் வந்து அந்தந்த பாக்ஸ் வந்து செக் பாக்ஸ் இந்த கிளிக் பண்ணிங்கன்னா அந்தந்த இது மட்டும் செல் மட்டும் மாறும். இங்கே வந்து 1ன்னு வரும். செக் பாக்ஸ் கிளிக் பண்ணால் 1ன்னு வரும், இங்கே வந்து ட்ரூன்னு வரும். இப்போ வந்து இதை வந்து ஹைட் பண்ணிக்கலாம். இந்த வந்து தேவையில்லை. இந்த ரெண்டு இது வந்து ஹைட் பண்ணுறதுக்கு இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேப் போனீங்கன்னா டெக்ஸ்டோட கலர் இருக்கும், ஃபாண்ட் கலர். அதை வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டுன்னு கொடுத்துக்கிறேன். அப்போ வந்து அது பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டு பேக்ரவுண்ட் ஆகிடும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து வியூ ஆகாது. இப்போ வந்து இதில் வந்து ப்ராக்ரஸ் பார் வரணும்னா இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஈக்குவல் டைப் பண்ணி ஆவரேஜ் டைப் பண்ணி இந்த எல்லா செக் பாக்ஸையும் வந்து செலக்ட் பண்ணணும். எல்லா செக் பாக்ஸும் செலக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு into 1 இப்போ வந்து பார்த்திங்கன்னா 0 இருக்கு. இப்போ வந்து ப்ராக்ரஸ் பார் வரணும்னா என்ன பண்ணணும்னா நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பண்ணணும். இது வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பண்ணணும். அதுக்கு வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எப்படி யூஸ் பண்ணணும் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கே வந்து டாப் ஆஃப் த வீடியோவில் கொடுக்குறேன். இப்போ வந்து இதை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போகணும். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போயிட்டு நியூ ரூல் வந்து செலக்ட் பண்ணணும். நியூ ரூல் செலக்ட் பண்ணால் இந்த டேப் ஓப்பன் ஆகும். நியூ ஃபார்மேட்டிங் ரூல் டேப் ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து செலக்ட் ஆகிருக்கும். அதை வந்து அப்படியே வச்சுட்டு இங்கே வந்து ஃபார்மேட் ஆல் செல் பேஸ்ட் ஆன் தர் வேல்யூ அதில் வந்து பார் டேட்டா பார்க்கு செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் இருக்கும். அது வந்து நம்பர் செலக்ட் பண்ணிக்கணும். ஆட்டோமேட்டிக் பதிலாக நம்பர் செலக்ட் பண்ணிக்கணும். இதில் வந்து ஆட்டோமேட்டிக் மேலே நம்பர் செலக்ட் பண்ணணும். இதில் வந்து மினிமம் வேல்யூ வந்து 0 இருக்கணும். இங்கே மேக்ஸிமம் வேல்யூ வந்து 1ன்னு கொடுத்துக்கணும். நம்பர் மினிமம் வேல்யூ வந்து 0ன்னு இருக்கணும். மேக்ஸிமம் வந்து 1ன்னு கொடுத்துட்டு இந்த கலர் பார் வந்து வரணும்னா நான் எதனா ஒரு கலர் கொடுத்துக்கிறேன். வந்து க்ரீன் கலர் கொடுத்துக்கிறேன். இதை கொடுத்துட்டு இப்போ வந்து டிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து பார் வந்து இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். இப்போ வந்து ஒரு டிக் பண்ண சொல்ல 10%, 2 டிக் பண்ண சொல்ல 20%, 3 டிக் பண்ண சொல்ல 30%, 4 டிக் ஆக சொல்ல 40%, எல்லாமே டிக் ஆகிற சொல்ல 100% வரும். இப்போ வந்து டிக் எடுக்க சொல்ல பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிட்டே வரும். இந்த மெத்தடில் வந்து ப்ராக்ரஸ் பார் வந்து க்ரியேட் பண்ணலாம் எக்ஸலில் செக் பாக்ஸ் கிளிக் பண்ணுறது மூலிமா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.